வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமயில் வீட்டுக்கு சரவணனும் கதிரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு காப்பி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எந்து சாப்பிடுனா சாப்பிட மாட்றீங்கன்ட்டு, வேணாம் வீட்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, தங்கமயில் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, நான் பஸ்ஸிலாவது போ, ஆட்டோவிலாவது போன்னு சொல்கிறேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன், நடந்து தான் போவேன்னு சொல்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதை கதிர் சொல்கிறாரு, நீங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கண்ணே, நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு சொல்லும்போது, வேணாடான்ட்டு இவர் மேலுக்குனால சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தங்கமயிலும் சரவணனும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மாவும் கதிரும் டாட்டா சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பொட்டு வச்சுக்கின்னு வெளியில் வந்து உட்காராங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்ட்டு தங்கமயில்கிட்ட சரவணன் கேட்குறாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அது பெரிய ஆசைன்ட்டு, பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, எனக்கு எல்லோரும் பெரிய இடத்துலலாம் ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்களா, 3 நாள் கல்யாணம் அந்த மாதிரி பண்ணிக்கணும்னு ஆசைன்ட்டு, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரே நாள் கல்யாணம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்களே சொல்லும்போது அவங்க அப்படி சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இப்படி தான் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நான் அப்பா கிட்ட பேசுகிறேன்ட்டு இவர் சொல்கிறாரு, வேணான்ட்டு அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல அதுக்கு என்ன ஒரு பேச்சு சொல்லி பார்க்கலாம், எடுத்துக்கினாக்கா அப்படி செய்யணுன்னாக்கா செஞ்சிடலான்ட்டு இவர் சொல்கிறாரு. அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதே நேரத்தில் கோமதியும் ராஜியும் ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. எங்கே போகிறாத்தன்ட்டு கேட்டுக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் வாணிட்டு, எங்கே தான் போகிறோம் சொல்லுங்களேன்னும் போது, மீனாவோட அம்மா வீட்டுக்குன்ட்டு அதை கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க. வேணா அவங்களே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக அங்கே போகணுன்னு கேட்குறாங்க. பாவம் மீனா ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னால் பார்க்க முடியல, அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் வரணும் பேசணுன்ட்டு ஆசை இருக்கும், அங்கே போயிட்டு அவள் அசிங்கப்பட்டுட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுறா, அதனால் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அவளோட நிலமை உன்னோட நிலமை என்னோட நிலமை எல்லாமே ஒன்று தான், உன்னை நம்ம வீட்டில் சேர்த்து வைக்க முடியாது, நம்ம வீட்டு ஆளுங்களை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் மீனாவோட அம்மா பற்றி நமக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட போய் பேசினாக்கா அவங்க சமாதானம் ஆகிட்டா, மீனாவும் அவங்க வீட்டு ஆளுங்க கூட பேசினா சந்தோஷம் தானே, அதனால் மீனா சந்தோஷப்படுவானிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. தயங்கிக்கிட்டே கதவை தட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு உள்ளே போய்ட்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. உள்ளே வாங்கன்ட்டு கூப்பிட்றாங்க. இல்லை வேணாம் நாங்கள் இங்கே இருக்கிறோன்ட்டு, நான் மீனாவோட மாமியார், மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, அவள் வருத்தப்பட்டு அழுது நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவள் உங்களை வந்து பார்த்துட்டு போனதில் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பொண்ணை நல்லாவே வளர்த்து வச்சுருக்கீங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டா, மீனா எங்களுக்கு மருமகளில் மக மாதிரி, அவளை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் அவளோட மனசில் உங்ககிட்ட பேசணும் பழகணுன்ட்டு அவளுக்கு ஆசை பாசம் இருக்கும், ஆனால் அப்படி இருந்தால் அவள் இங்கே வந்து பேசிட்டு போனதுலேருந்து அவளுக்கு கஷ்டப்படுறா, நீங்கள் பேசலன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறா, எனக்கும் மீனாவோட நிலமை தான், அதனால் எனக்கு அந்த வலி தெரியும், அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் மீனா கூட பேசணும்னு சொன்னோன்னு அதை கேட்டது அவங்க அம்மா அப்பாவும் உருகி போகிறாங்க. அவங்க அப்பா உள்ளே இருந்ததெல்லாம் கேட்டு தலை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க அம்மா ரொம்ப உருகி போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் அப்படியே மௌனமாக நிற்கிறாங்க. இவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கோமதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் மீனா கிட்ட வந்து பேசணும், மீனா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும், அதே நேரத்தில் என்னோட பையனுக்கு கல்யாணத்துக்கு வச்சுருக்கேன், அதில் கல்யாணத்துக்கும் நீங்கள் வந்துருங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சாயங்காலம் ஆகுது. மீனா வீட்டுக்கு வராங்க. அவங்க நாத்தனார் மாட்டம் இருக்காங்க. எங்கே அத்தையோ ராஜியெல்லாம் வீட்டில் யாரும் காணோன்னிட்டு வெளியே போயிருக்காங்கன்றாங்க. எங்கே போயிருக்காங்க கேட்டவொன்னே சொல்ல மாட்றாங்க. அப்புறமா இவங்க திரும்ப திரும்ப கேட்டதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்ட்டு. அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகுறாங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்காக போனோம், நாங்களே போய்ட்டு திட்டு வாங்கிட்டு வந்தோம், இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா அவங்கள திட்டி அனுப்பிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்க கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் அவங்களே வந்துடுறாங்க. என்னம்மா எப்போ வந்தேன்னு கேட்டு காப்பி டீ போட்டுமான்ட்டு, ஏத்த நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க மீனா. இங்கே தான்மா பூ வாங்கிட்டு வரதுக்காக போனோன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா, சொல்லுங்க அத்தை நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்க, அவங்க எங்களே மரியாதை இல்லாமல் பேசுனாங்க, அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்காக போயிட்டு வந்தீங்க, திட்டினாங்களா, அங்கே என்ன விஷயம் நடந்ததுன்னு சொன்னவொடனே அவங்க நடந்த விஷயங்களாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க அழுதுடுறாங்க. அவங்களுக்குலாம் மரியாதையே தெரியாது, உள்ளே கூட்டிகிட்டு போகலையா, ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கலையா, அவங்க அப்படித்தான், அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களோட புரிஞ்சுக்க நடந்துக்கிறவங்களே அவங்க கிடையாது தன்ட்டு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தாம்மா நான் போயிட்டு பேசிட்டு வந்தேன், நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் இருக்க முடியல, உன்ன மாதிரி வயசில் இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்போ எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஆனால் உங்கள் 2 பேருக்கு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதான் மீனாவோட மனசு உருகி போகிறாங்க. எனக்கு அவங்களாம் தேவையில்ல, பெற்றவங்க அவங்க என்னை புரிஞ்சிக்கலாம், ஆனால் நீங்கள் நான் சொல்லாமல் என்னை புரிஞ்சு இவ்வளோ தூரம் பேசிட்டு ஸ்டெப் எடுக்கிறீங்களே, எனக்கு நீங்களே போதாத்த, அவங்களாம் எனக்கு வேணான்ட்டு மீனா அவங்க அத்தை மேலே சாஞ்சு அழுகுறாங்க. அவங்க உருகி போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.